ஒரு பெரிய மீனை ஏரியிலிருந்து கழுகு பிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு பறக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு அந்த மீன் என்ன பண்ணுது, கழுகோடு போராட ஆரம்பிக்குது. இப்போ மீனுடைய போராட்டம், கழுகு அதை எடுத்துட்டு இப்படி 2 பேருக்கும் நடக்கிறதுல என்ன பண்ணுச்சு, அந்த மீன் அந்த கழுகை தண்ணிக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சுது. ஆனாலும் கழுகு விடவே இல்லை, எப்படியாவது இதை இறையாக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து பறக்கிறதுக்கு போராடிச்சு. மீனும் தன் உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக கழுகை உள்ளே இறக்கிறதுக்கு போராடிச்சு. இப்படி 2 பேருடைய போராட்டம் என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கழுகு அந்த தண்ணிக்குள்ளாக இறங்க ஆரம்பிச்சு. ஏன்னா மீன் அதை என்ன பண்ணுச்சு, தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அதை இழுக்க ஆரம்பிச்சுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் கழுகு என்ன ஆயிடுச்சுன்னா, கழுத்தளவு தண்ணியில் அது முழுகிடுச்சு. இப்போ விட்டுட்டு பறந்து போயிருக்கலாம், ஆனால் விடவே மாட்டேன்னு சொல்லி அது பிடிவாதமாக, இந்த இறையை பிடிச்சதான் திருவன்னு சொல்லி பிடிவாதமாக என்ன பண்ணுச்சு, அது நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது முழுவதுமாக கழுகு நீரில் மூழ்கி போச்சு. இப்போ பார்த்துச்சு, இப்போ நம்ம விட்டுட்டு போயிடணும், இல்லாட்டி நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அது மீனை விட நினைத்தா அதால் விட முடியல. ஏன் தெரியுமா? அந்த கழுகுனுடைய கால்கள் அந்த நகம் அது நல்லா அந்த மீனுடைய சதைக்குள்ளாக பற்றி பிடித்ததுனால, அது தண்ணியாக இருக்கிறதுனால அதால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் ஆச்சு, கழுகு அப்படியே மறைத்து போய்விட்டது. இப்போ இந்த கழுகுனுடைய அழிவுக்கு, மரணத்துக்கு யார் காரணம்? மீனா காரணம்? இல்லவே இல்லை, அந்த கழுகினுடைய பிடிவாதம். பாருங்க, ஒரு வேளை ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னும் போது விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கலாம், பறந்து போயிருக்கலாம். ஆனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு அது நின்ன பிடிவாதம் அதை அழித்து போட்டு விட்டது என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் பொல்லாத காரியம்னு சொல்லி நான் தெரியும். இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல என்ன பண்ணுவாங்க, அப்படியே வைராக்கியம் பாராட்டி அப்படியே நிற்பாங்க. கடைசியில் அது அவர்கள் அழிவுக்கு எதுவாக தான் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டலாமா, நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டலாம். ஆனால் பொல்லாத காரியத்தில் நம்ம வைராக்கியம் பாராட்டினோமா, அந்த பொல்லாத காரியம் நம்ம அழித்து போடும். பாருங்க, சவுல் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார்னு தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணுகிறான், அந்த தாவீதை கொல்லுவதிலே குறியாக இருக்கிறான். பாருங்க, எப்படியாவது கொன்னுறணும்னு சொல்லிட்டு தாவீதை கொல்வதே நோக்கமாக அழிந்து கொண்டிருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவன் தான் அழிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. பொல்லாத காரியம் என்று சொன்னால் இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இப்பவுமே விட்டுட்டு அதை விட்டு கடந்து போயிருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார்.